உலக வரைபடத்தில் ஒரு சிறிய புள்ளியாக தெரியும் ஒரு தேசம். அந்த தேசத்தை சுற்றியும் பல பகை நாடுகளின் அச்சுறுத்தல்கள் சூழ்ந்திருந்த போதும் அந்த பகைவர்களின் தூக்கத்தை கெடுத்த ஒரே பெயர். உலகின் எந்த மூலையில் இவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டப்பட்டாலும் அங்கேயே சென்று அந்த சதியை முறியடிக்கும் வல்லமை கொண்ட இந்த அமைப்பு கண்ணுக்கு தெரியாத ஒரு கவசமாக தங்கள் நாட்டை காத்து வருகிறது. யாராலும் நுழைய முடியாத இடங்களுக்குள் நுழைவது, இவராலும் செய்ய முடியாத காரியங்களை செய்வது, இதுவே இவர்களின் அடையாளம். ஒரு சாதாரண உளவு அமைப்பாக தொடங்கி இன்று உலக நாடுகள் மிகவும் அஞ்சப்படும் மற்றும் மதிக்கப்படும் ஒரு உளவு பேரரசாக இவர்கள் இருக்கிறார்கள். ஆம், அவர்கள் வேறு யாருமல்ல, மொசாட்டை பற்றித்தான் இன்று எனது பார்வை நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபை பாலஸ்தீன பகுதியை யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் என 2 நாடுகளாக பிரிக்கும் திட்டத்தை முன்வைத்தது. பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வந்த அந்த தினத்தில் இஸ்ரேலின் முதல் பிரதமரான டேவிட் பென்குரியன் டெல் அவிவ் நகரில் இஸ்ரேலின் சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டார். 1948 ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி அன்று சுதந்திரம் அறிவிக்கப்பட்ட சில நேரங்களில் சுற்றியிருந்த 5 அரபு நாடுகளான எகிப்து, ஜோர்தான், சிரியா, ஈராக் மற்றும் லெபனான் இஸ்ரேல் மீது தாக்குதலை தொடங்கின. ஒரு புதிய நாடு உருவான முதல் நாளிலேயே அதன் உயிர் வாழ்தலுக்காக போராட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இஸ்ரேல் நாடு தொட்டிலில் இருக்கும் போதே போர்க்களத்தில் இறக்கப்பட்ட ஒரு குழந்தை போன்ற நிலையில் இருந்தது. இந்த நெருக்கடிகளை சமாளிக்க அவர்களுக்கு ஒரு பலமான உளவு அமைப்பு தேவைப்பட்டது. அதுவே பின்னாளில் மொசாட் உருவாக முக்கிய காரணமாக அமைந்தது. இஸ்ரேல் நாடு உருவாவதற்கு முன்பே அங்கு வாழ்ந்த யூதர்களை பாதுகாக்க ககானா என்ற ஒரு பாதுகாப்பு படை இருந்தது. இந்த படைக்குள்ளேயே ஷா என்ற உளவு பிரிவு 1940களில் செயல்படுத்தப்பட்டது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மற்றும் அரபு நாடுகளின் நகர்வுகளை கண்காணிப்பதே இவர்களின் முக்கிய வேலையாக இருந்தது. இஸ்ரேலின் முதல் பிரதமரான டேவிட் பென்குரியன் வெளிநாடுகளில் உளவு பார்க்கவும் இஸ்ரேலுக்கு எதிரான சதித்திட்டங்களை முன்கூட்டியே கண்டறியவும் ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பு தேவை என்பதை அவர் உணர்ந்தார். டிசம்பர் 13, 1949 ஆண்டு பென்குரியன் மத்திய ஒருங்கிணைப்பு நிறுவனம் என்ற அமைப்பை உருவாக்க உத்தரவிட்டார். இதுவே மொசாட்டின் அதிகாரப்பூர்வ தொடக்கம். இந்த அமைப்பின் முதல் தலைவராக ருவன் ஷிலோவா நியமிக்கப்பட்டார். இவர் உளவுத்துறையில் மிகுந்த அனுபவம் கொண்டவர் மற்றும் பென்குரியனின் நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்தார். தொடக்கத்தில் இந்த அமைப்பு வெளியுறவுத்துறையின் ஒரு பகுதியாகவே இருந்தது. ஆனால் 1951 ஆண்டில் தான் இது நேரடியாக பிரதமரின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அதாவது உளவுத்துறை மற்றும் சிறப்பு நடவடிக்கைகளுக்கான நிறுவனம் என்பதுதான் இதன் முழுமையான அர்த்தம். உலகம் முழுவதும் சுருக்கமாக மொசாட் என்றே நிலை பெற்றது. மொசாட் வரலாற்றிலேயே மிக முக்கியமான மற்றும் உலகையே வியக்க வைத்த ஆபரேஷன் இதுதான். அடால்ஃப் ஜாக்மன் நாஜி ஜெர்மனியில் ஹிட்லரின் நெருங்கிய அதிகாரிகளில் ஒருவர். 2ஆம் உலகப் போரின் போது லட்சக்கணக்கான யூதர்களை தொடருந்துகளிலேற்றி மரண முகாம்களுக்கு அனுப்பி இறுதி தீர்வு என்ற திட்டத்தை செயல்படுத்திய மூளை இவர்தான். போர் முடிந்தும் ரிக்கார்டோ கிளிமெண்ட் என்ற போலி பெயரில் ஆர்ஜென்டினாவிற்கு தப்பிச் சென்று மறைந்து வாழ்ந்தார். மே மாதம் 11ஆம் தேதி 1960 ஆண்டு ஜாக்மன் தனது வேலையை முடித்துவிட்டு கரிபால்டி தெருவில் இருந்த பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி நடந்து வந்தபோது மொசாட் 2 கார்களில் காத்திருந்தனர். ஒரு கார் பழுதடைந்தது போல நாடகமாடி ஜக்மன் அருகே வந்ததும் அவரை தூக்கி காருக்குள் போட்டனர். வெறும் 20 வினாடிகளில் கடத்தல் முடிந்தது. அவர் ஒரு பாதுகாப்பான வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டு
அங்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். உன் பெயர் என்ன என்ற கேள்விக்கு இறுதியில் நான் அடால்ஃப் ஜாக்மன் என்று ஒப்புக்கொண்டார். இஸ்ரேலின் 12வது ஆண்டு சுதந்திர தினத்திற்காக இஸ்ரேலிய தூதுக்குழுவினர் ஒரு சிறப்பு விமானத்தில் ஆர்ஜென்டினா வந்திருந்தனர். ஜாக்மனுக்கு மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு இஸ்ரேலிய விமான பணியாளர் சீருடை அணிவிக்கப்பட்டது. அவர் அதிகமாக மது அருந்திவிட்டு உடல் நலக்குறைவால் இருக்கும் ஒரு விமான ஊழியர் என்று அதிகாரிகளை நம்ப வைத்து குடிவரவு சோதனைகளை கடந்து விமானத்தில் ஏற்றப்பட்டார் ஜாக்மன். மே மாதம் 22ஆம் தேதி 1960ஆம் ஆண்டு இஸ்ரேலில் விமானம் தரையிறங்கிய போது பிரதமர் டேவிட் பென்குரியன் நாடாளுமன்றத்தில் அடால்ஃப் ஜாக்மன் இஸ்ரேலின் பாதுகாப்பில் இருக்கிறார் என்று அறிவித்த போது உலகமே வியந்தது. 1961இல் அவருக்கு எதிரான விசாரணை ஜெருசலேமில் தொடங்கியது. இது தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது. லட்சக்கணக்கான யூதர்களின் மரணத்திற்கு காரணமான அவருக்கு 1962ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது. இஸ்ரேல் வரலாற்றில் சிவில் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட ஒரே மரண தண்டனை இதுதான். இதனைத் தொடர்ந்து அவர்களின் உளவு வேட்டை மிக தீவிரமாக பரவியது. எகிப்தில் பிறந்த யூதரான எலி கோகன் ஒரு சாதாரண கணக்காளராக பணிபுரிந்து வந்தார். ஆனால் அவரின் கூர்மையான அறிவு, அரபு மொழி புலமை மற்றும் தைரியத்தை கண்ட மொசாட் அவரை ஒரு ஆழ்ந்த ஊடுருவல் உளவாளியாக மாற்றியது. மொசாட் அவருக்கு ஒரு போலி அடையாளத்தை உருவாக்கியது. அதன்படி அவர் ஆர்ஜென்டினாவில் வாழும் ஒரு பணக்கார சிறிய நாட்டு வணிகர் பெயர் கமல் அமீன் தபாத் ஆர்ஜென்டினாவில் தங்கியிருந்த போது அங்கிருந்த சிறிய தூதரக அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளுடன் நெருங்கிய நட்பை ஏற்படுத்தி கொண்டார். பின்னர் 1962இல் சிரியாவின் தலைநகரான டமாஸ்காஸிற்கு குடிபெயர்ந்தார். டமாஸ்காஸில் சிரியாவின் உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் நம்பிக்கையை பெற்றார். அவரது செல்வாக்கு எவ்வளவு உயர்ந்தது என்றால் அவர் சிரியாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சராகும் அளவுக்கு நெருக்கமாக இருந்தார். சிரியாவின் அதிபர் மற்றும் முக்கிய அதிகாரிகளுடன் அவர் இராணுவ நிலைகளை நேரில் பார்வையிட அனுமதிக்கப்பட்டார். சிரியா இஸ்ரேலை தாக்க வைத்திருந்த பீரங்கி நிலைகள், பதுங்கு குழிகள் மற்றும் இரகசிய திட்டங்கள் அனைத்தையும் மொசாட்டிற்கு தனது இரகசிய ரேடியோ கருவி மூலம் அனுப்பினார். கோலன் குன்றுகளில் சிரியாவின் இராணுவ பதுங்கு குழிகள் எங்கே இருக்கின்றன என்பதை இஸ்ரேலிய விமானப்படைகள் கண்டறிய ஒரு புத்திசாலித்தனமான யோசனையை சொன்னார். வெயிலில் வாடும் சிறிய வீரர்களுக்கு நிழல் தர அங்கு ஜூகலிப்ஸ் மரங்களை நடச் சொன்னார். பின்னாளில் 1967இல் நடந்த 6 நாள் போரில் அந்த மரங்கள் இருக்கும் இடத்தை கொண்டே சிரியாவின் இரகசிய இராணுவ நிலைகளை இஸ்ரேல் துல்லியமாக தாக்கி அளித்தது. சோவியத் யூனியன் உதவியுடன் சிரியா நவீன ரேடியோ கண்காணிப்பு கருவிகளை பயன்படுத்தியது. எலி கோகன் இரகசியமாக தகவல்களை அனுப்பி கொண்டிருந்த போது சிக்னல்களை துரத்தி வந்த சிரியா அதிகாரிகள் அவரை தங்களின் கைகளில் பிடித்தனர். கடுமையான சித்திரவதைகளுக்கு பிறகும் அவர் இஸ்ரேலின் இரகசியங்களை வெளியிடவில்லை. உலக நாடுகள் மற்றும் போப்பாண்டவர் விடுத்த கோரிக்கைகளையும் மீறி 1965ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதியன்று டமாஸ்காஸின் பொது சதுக்கத்தில் அவர் தூக்கிலிடப்பட்டார். எலி கோகன் கொடுத்த தகவல்கள் இல்லை என்றால் 1967 போரில் இஸ்ரேல் வெற்றி பெற்றிருப்பது சாத்தியமே இல்லை. அவர் தனது உயிரை கொடுத்தார், ஆனால் ஒரு தேசத்தை காப்பாற்றினார். இவரை பற்றி நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் த ஸ்பை என்ற தொடர் வெளியாகி புகழ் பெற்றது. இதனைத் தொடர்ந்து 1972 மியூனிக் ஒலிம்பிக்கில் இஸ்ரேலிய வீரர்கள் பிளாக் செப்டம்பர் குழுவால் கொல்லப்பட்டது. மொசாட் இதற்கு பதில் வழங்கும் விதமாக உலகெங்கும் பதுங்கியிருந்த அந்த தீவிரவாத குழுவின் தலைவர்களை ஒவ்வொருவராக தேடி தேடி அளித்தது. இதைவிட இவர்கள் செய்த உளவு வேட்டைகள் ஏராளம் உள்ளது. பகுதி 2 வேண்டுமென்றால் மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு காணொளி வழியாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.